வேதாரண்யம் பகுதியில் மா விளைச்சல் குறைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மாங்கூழ் தொழிற்சாலை அமைத்து மா உற்பத்தியை பெருக்க விவசாயிகளை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை சுற்றியுள்ள செம்போடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், நாலுவேதபதி உள்ளிட்ட பகுதிகளில் 3750 ஏக்கர் பரப்பளவில் மா பயிரிடப்பட்டுள்ளது. ஒட்டு ரகம், நீலம், ருமேனி, செந்தூரா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட 8 வகையான மா வகைகள் இங்கு பயிரிடப்பட்டுள்ளது. இதில் ருமேனி வகை மாமரங்கள் ஆண்டுக்கு 2 முறை காய்க்கக்கூடியது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். கோடை காலத்தில் மழை பொய்த்து போனதால் விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று விவசாயிகள் தெரிவித்தனர். வேதாரண்ய சுற்று வட்டார பகுதி, தேத்தாக்குடி, செம்போடை, கத்தரிப்பழம் போன்ற கிராமங்களில் மாங்காய் உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கார்காலத்தில் நல்ல மாங்காய் உற்பத்தி இருந்தது. அதேபோல் இப்போது கோடை காலத்தில் மழை அதிகம் இல்லாத காரணத்திற்காக மாங்காய் அதிகமில்லை. மா பூவெல்லாம் கருகிவிட்டது. ஒட்டு மாங்காய், நீலம், ருமேனி, பங்கனப்பள்ளி, செந்தூரா இதுமாரி நிறைய வகையானதெல்லாம் இருக்குது. இந்த வருஷம் ஆனால் மழை இல்லாததுனால காய் கம்மியாக இருக்குது விளைச்சல்லாம். ஏக்கர் ஒன்றுக்கு 5 டன் முதல் 8 டன் வரை அறுவடை செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டு 30% வரை விளைச்சல் குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இருப்பினும் மாம்பழத்துக்கான தேவை அதிகரித்துள்ளதால் நல்ல விலை போவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். மா உற்பத்தியை ஊக்குவிக்க வேதாரண்யத்தில் மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாணிக்க வாசகம், நியூஸ் 7 தமிழ், வேதாரண்யம்.